ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ஆண்டவர் வைப்பேன் அப்படின்னு சொல்றாருன்னு நம்ம பார்த்தோம்னா, எசேக்கியேல் 37வது அதிகாரம் 28வது வசனம், அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவிலே என்றென்றைக்கும் இருக்கும் போது நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றார். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தை இஸ்ரவேல் ஜனங்களின் நடுவில் தான் என்றென்றைக்கும் நித்திய காலமாக ஸ்தாபிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஒருவேளை அவங்க பாவம் செய்கிறவங்களா இருந்தால் கூட நான் அவங்கள பரிசுத்தம் பண்ணிக்கிற கர்த்தர், நான் அவங்களுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சு அவங்கள நான் பரிசுத்தப்படுத்தி அவங்கள நிலைப்படுத்தி என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தை நான் அவர்கள் நடுவில் ஸ்தாபிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே கர்த்தர் வச்சிருக்கிற அன்பு அலாதியானது ஃப்ரெண்ட்ஸ்.